ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இந்த ரூமில் இருந்து ஹோட்டல் கன்னியால இருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஈரோடு தாங்க. இவங்க வேற காலைல வரை டைம் கேட்டிருந்தேன். அப்புறம் காலைல பாத்ரூம் கூட போக விட மாட்டேன்றானுங்க. டக்குன்னு கிளம்புன்றானுங்க. அப்புறம் நம்ம சரிங்கண்ணா கிளம்புறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளும் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வேற ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த இது ஆடுது பாருங்க, அதை போய் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. போகிற வழியில் தான் ரெடி பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு பக்கத்துலேயே ரெடி பண்ணிடணும். எதுக்கு டேஞ்சர், அதுக்கு இது போய் டயரில் மாட்டி ஏதாவது ஒன்றுன்னா இங்கே அப்புறம் அவ்வளோதான், சொதப்பல்ஸ் ஆயிரும். ஸோ அதான் கிளம்பலாம் வாங்க. ஓம் நம சிவாய அப்படின்னு சாமி கும்பிட்டு 421 கிலோமீட்டருங்க ஜம்முன்னு போக போகிறோம். சரிங்க, வண்டி எடுக்கலாம், அப்படியே ஜாலியாக போகலாம். தம்பி இங்கே வருங்க, தண்ணி இல்லாமல் போகும். ஃபோனு எல்லாமே எடுத்தாச்சுங்க, எல்லாமே எடுத்தாச்சு. சேஃபாக இருக்கும் எல்லாமே. அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி போய் தாங்க போகணும். ரைட் சைடு காட்டுது. மெக்கானிக்கல் வேற போகணும். மெக்கானிக் பக்கத்துலேயே காமிச்சிரு கடவுளே, என்னை கூப்பிட்டு வேற. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் உண்மையாக சொல்லியே ஆகணுங்க. கன்னியாகுமரி உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நேச்சர் வைப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலை பகுதியெலாம் இருக்கு, அதனாலயே அவங்க வந்து நீட்டாக வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக தோப்பு, அதிகமாக எதுவும் குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தாங்க இருக்கு நம்ம ஊர். நம்ம டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்க உள்ள தண்ணி போன மாதிரி காட்டுது. மெக்கானிக் கடை தாங்க காணும். நம்ம டிஸ்பிளேக்குள்ள லைட்டாக தண்ணி போன மாதிரி இருந்தா அது இதானா சரியா போயிடும் நினைக்கிறாங்க. வெயில் நல்லா அடிச்சா சரியா போயிடும் நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பான உண்மையாலுமே எனக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுத்ததுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதர் ஸ்டேட் சைடு தமிழ்நாடுங்களும் சரி நல்லா பேசினாங்க எல்லாருமே. அப்புறம் பாண்டியிலையும் சரி, எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி அப்புறம் சிதம்பரம்ல மட்டும்தான் நான் தனியாக இருந்தேன். மற்றபடி எல்லா இதுலேயும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். பாண்டிச்சேரிலையும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. சென்னையில் நம்ம அண்ணா ரூமில் தான் இருந்தோம். வாங்க ஒரு மெக்கானிக் இருக்கு, போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த அண்ணாட்ட போய் அந்த இதை டைட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக செயின் லூப் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இல்லை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹைவேஸ் வர போதுங்க. ஹைவேஸ் வந்து நான் ஃபோன் எடுத்து ஷோப்பில் வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக மதுரை தான். நம்ம மதுரை போயிட்டு கூட 200 கிலோமீட்டர் வருது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போயிட்டு கூட அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஒரு ஸ்டாப்பிங் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இருந்தாலும் ஒரு இளநீ குடிச்சா பெட்டராக இருக்கும். இதுவும் குடிச்சு போவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஹைவேஸ் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு அழுத்திட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. நம்ம சிவாயா, பொறுமையாக சேஃபாக போகணுங்க. நீங்கள் தான் என் கூட இருக்கீங்க, அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ரோடு செம்மையா இருக்குங்க. நான் வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ரோட்ல தான் வந்தேன். கன்னியாகுமரிக்கு உள்ள வரும்போது ரோடு செம்மையா இருக்கு. ஆனா என்ன ரோடு நல்லா இருக்கு, நம்ம டயர் தான் கொஞ்சம் முடுக்குன்னு இருக்கு. அதனால கார்ல இன்னும் கொஞ்சம் பார்த்துதாங்க போகணும்.
இங்க ஃபுல்லா அந்த ஓரளவுக்கு எல்லாமே அந்த இது காற்றாலை வச்சிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி டேர்னிங்ல தாங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் முடிஞ்ச அளவு நம்ம ஸ்லோ பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா நல்லா பார்த்துட்டு வரணும் வேகமா வந்தோம்னாலும். உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இடத்துலதான் பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. சல்லுன்னு வருவானுங்க, யாராவது குறுக்கால வந்துருவாங்க, நாய் அந்த மாதிரி நிறைய மனுஷனும் கூட வந்திருக்கானுங்க. ஒஸ்டான நிலைமைங்க அதெல்லாம். ஸோ எல்லாரும் பார்த்துவாங்க. நம்ம அவனுங்க தான் அப்படி வரானுங்கன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ற நம்மளாவது ஒழுங்கா வருவாங்க, அவ்வளவுதான். வேற தாமரை செம்மையா கலரா இருக்குங்க, நேச்சுரலா. வேற ரைட் சைட்லாம் பயங்கரமான பிளேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம திருநெல்வேலிங்க, அதுக்கு அடுத்து அப்படியே மதுரைங்க, ஒவ்வொரு ஊருக்கா போகணும். பார்த்து போகணும். பாத்தீங்களா, அதுக்குதான் சொன்னோம். 150 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுது, பார்க்கலாம். 150 போச்சுன்னா சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் அப்படியே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுல கொண்டு போய் வண்டி நிறுத்திடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, மழை பெய்யாம இருந்தா சந்தோஷம். நம்ம நேரம் டிராவல் பண்ணும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா ஒஸ்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பத்தி நான் சொல்லி ஆகணும். காத்து பயங்கரமா அடிக்குதுங்க. இப்போ நம்ம வேற போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெண்டமின் எவ்வளவு ஸ்பீடா சுத்திட்டு இருக்கு. அது இல்லாம லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா ஹில்ஸ் வேற, செம்மையா இருக்குங்க. ஓ பார்த்து பாருங்க, வாவ், ஃபுல்லா நம்ம போற வழி ஃபுல்லா வெண்டமின் தான் இருக்கும். நல்லா இருக்கு பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்துல வர வர, இந்த ஹில்ஸ் பக்கத்துல வர வர நமக்கு சில்லுன்னு கிளைமேட் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒரே ஒண்ணுதான், மழை மட்டும் பெய்யாம இருந்தா சந்தோஷம். ஏன்டா மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நனைஞ்சிரும்ன்றா கடுப்பாயிருங்க. பாருங்க, ஆனா லொக்கேஷன் பங்கமா இருக்குங்க. அந்த ஹில்ஸ் எல்லாம் ஃபுல்லா கிளவுட் இறங்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு மேல இருந்தோம்னு வைங்க, ஃபுல் என்ஜாய் தான், செம்ம சில்லுன்னு இருக்கும். பாருங்க, வாவ், செம்மையா இருக்குங்க. எத்தனை விண்டமில் பாருங்களேன். இந்த சைடு ஃபுல்லா, லெஃப்ட் சைடு ஃபுல்லா விண்டமில் தான். ELGI எல்கி குரூப். ஆமா ஏங்க, மதுரை இங்க இருந்து வந்து நமக்கு ஒரு 220 30 வருதுங்க மதுரை. அங்க இருந்து நமக்கு ஈரோடுக்கு இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வரும். திருநெல்வேலிக்கு இந்த வழியில போலாமாமா. ஆனா நம்ம தான் இப்ப ஈரோடுக்கு போக போறோம். ஆனா என்னதான் ஆனாலுங்க, நான் என் ஊரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்னதான் மற்ற ஊர் சுத்தி பார்க்க என்னதான் என்ஜாயா இருந்தாலும், எனக்கு என் வீட்லயே என் ஊர்லயே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சேஃப்டியா ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஊர் பசங்க, அந்தாங்க, தம்பிங்க பேர் நமக்காக நம்ம ஜாலியா இருப்போம் எல்லாரும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது செம்மையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை பாருங்களேன், லெஃப்ட் சைட்ல பாருங்க, லிங்கம் மாதிரியே இருக்குங்க. மலை செம்மையா இருக்கு, லிங்கம் மாதிரியே இருக்கு. அப்படியே இப்படி லிங்கம் மாதிரி, சிவலிங்கம்ங்க, செம்மையா இருக்கு மலை. அப்படியே பெரிய லிங்கம் ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. 50 கிலோமீட்டர் வந்திருக்கும், 50 40 இருக்கும். திருநெல்வேலிக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மலை தான் சொன்ன லிங்கம் மாதிரி இருக்கும் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. சுத்தியும் சின்ன சின்ன மலைகளாக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அழுத்தி காட்டுற லைட்டா.
போதுங்க, ரொம்ப வேகமா போயிடும். ஏன்னா டயர் கொஞ்சம் இதா இருக்குங்க, இல்லைன்னா நான் ஃபுல்லா முறுக்கிட்டு போயிடுவேன். டயர் கொஞ்சம் அன்கண்டிஷனா இருக்கு, அதனால இன்னும் முறுக்க வேணாம். ஒரு 150 அந்த ரேஞ்ச் வந்தாலே நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா டயரு தான் நமக்கு ஃப்ரண்ட், அதுவும் ஃப்ரண்ட் டயர் தான் ரொம்ப முக்கியம் வண்டிக்கு. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட் டயரே நல்லா இல்லைன்றது போது நம்ம பொறுமையா போறது நமக்கு பெட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாண்டி போயிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து திருநெல்வேலிக்கு லெஃப்ட்ல போகணும். நான் அந்த போர்டை தாண்டிட்டேன். அது லெஃப்ட்ல போகணும் திருநெல்வேலிக்கு. மதுரைக்கு ஸ்ட்ரைட்டா போகணும்னு வச்சு நம்ம அப்படியே மதுரை ரூட்ல போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், மதுரைக்கு வந்து இன்னும் 170 கிலோமீட்டருங்க, அதாவது 168 கிலோமீட்டர். அண்ணன் பாருங்க லாங் ரைடு பண்றவரு ஜாலியா மேல கால் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்மளும் இப்படி போலாம் வேணும். நம்ம டக்குன்னு கீர் கட் பண்ண வேண்டியது இருக்கும், அவரு பொறுமையா போயிருப்பாரு. நம்ம வேகமா போகும்போது டக்குன்னு கீர் கட் பண்ணணும், நிறைய இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஷோரூம் ஜீப்பு, அப்புறம் ஏதோ ஃபியட், இப்போ வேற ஏதோ ஒட்டி இருந்துச்சு, குரொக்கடைல்ன்ற ஸ்கார்பியோ டேல். கோவில்பட்டி 67 கிலோமீட்டர். ஆனா கிளவுஸ் போட்டு நல்லா டைட்டா முடிச்சுதான் முறுக்க முடிய மாட்டேங்குங்க, இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி வலுக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு இந்த வரலாம். திருநெல்வேலியில ஹில் ஸ்டேஷன் இருக்கு. ஆமா, குற்றாலம் அங்கதான் இருக்கு, மறந்தே போயிட்டு. இதெல்லாம் சம்மரோட, ஆனா நினைச்ச மாதிரியே இருக்கு. நம்ம பாட்டுக்கு 100 120 அப்படியே தேவைப்படும் போது போய்கிட்டு அப்படியே ஜாலியா பொறுமையா போலாம். ட்ரெயினிங் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். டயர் நல்லா இருந்தா ட்ரெயினிங்லயும் ஓரளவுக்கு லைட்டா இது பண்ணலாம், கார்னரிங் போடலாம். டயர் கொஞ்சம் முழுக்குன்னு இருக்கும், அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்களேன், ஏதோ பாலைவனத்துல அந்த செடியெல்லாம் உழைக்கலாம், அந்த மாதிரி இருக்கு, செம்மையா இருக்குங்க. இந்த ரோட்ல எனக்கு என்னமோ ஆல்ரெடி நான் வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ராமேஸ்வரம் வந்தவங்க அப்பயே வந்துருப்போம் தெரியல. இங்க பாருங்க, ரிட்டஸ் ஆல்சோ நல்லா இருக்கு. கார் லுக்கும் செம்மையான இருக்கு, லுக்கும் நல்லா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த ரோடு நடு மலைக்கு கொடைஞ்சி ரோடு போட்டு வச்சிருக்காங்க, ஹைவேஸ் பங்கமா இருக்கு. ஆனா எது கல்லு விடுவாங்க வந்து சரி, நிலச்சரிவு வேற நிலச்சரிவு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். திண்டுக்கல் 216 கிலோமீட்டர், மதுரையில இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தான். நம்ம ஊர்ல இருக்க பக்கத்து ஊரு சவுண்ட் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊருக்கு போனோம்னா இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்கும். எங்க ஊர்ல ஆனா என்னன்னாங்க, சுத்தி பார்க்கறதுக்குலாம் அதிகமா எதுவும் இல்லை. ஆனா டீப் ஃபாரஸ்ட் இருக்கு, சுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் இல்லை, ஒரே ஒரு சத்தியமங்கலம் ஹில் ஸ்டேஷன் பயங்கரமா இருக்கும். எல்லா அனிமல்ஸும் இங்க இருக்கு, புலி, சிறுத்தை, யானை, கரடி, சிங்கத்தை தவிர டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. மான்லயே நிறைய வெரைட்டி மான், புள்ளி மான். மான்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்களே ஒரு 1000 மான் பார்த்துருவீங்க. அவ்வளவு கசகசன்னு இருக்கும், பாதுகாப்பா செம்மையா இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இன்னும் அதே மாதிரி நீங்க ஏர்பண்ட்ல பயங்கரமான ஏர்பண்ட், த்ரில்லிங்கான ரைடா இருக்குங்க. அங்க போ ரைடர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்க போங்க. நான் இப்ப அடுத்தடுத்து ஹில் ஸ்டேஷன் தான் பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். நம்ம இப்ப என்ன, நமக்கு வந்து இப்பதான் இந்த ட்ரிப்பே நம்ம முடிச்சு வீட்டுக்கு போறோம். அடுத்து தீபாவளி முடிச்சுட்டு நேபாள் போலாம்னு நினைச்சேன். நேபாள்